தாவேகா பொதுக்குழு திமுக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. உங்களை முதல்வரெல்லாம் தனிப்பட்ட விமர்சனங்களை வச்சிருக்காங்க. திட்டமிட்டியா தான் அந்த சம்பவம் நடந்துச்சுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சிபிஐ வழக்கு தான் போட்டிருக்காங்க. அது திட்டமிட்டது தான் திட்டமில்லைங்கிறது சிபிஐ சொல்றாரு. வழக்குகளுக்கு இருக்கும்போது அது சுதந்திரமா நடக்கணும். அப்ப தெரியும். திமுக தான் எதிரின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. யார் சொல்றா? அவரு சொல்றாரு. யார் சொன்னது அந்த மாதிரி? விஜய் சொல்லியிருக்காரு. அவரு தானே சொல்லியிருக்காரு. சைக்கிள் சின்னத்துல வந்து கருப்பு சிவப்பு இருந்ததுனாலதான் வந்து அந்த ஆதரவு கொடுத்தாரு விஜய் அப்படின்னு. அவங்க பொதுக்குழுல அவங்களுக்கு ஆதரவா தானங்க பேசுறாங்க. தொடங்கி இருக்காங்க. இப்ப வந்து தலைவர் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ஸ்கூல் அப்கிரேடேஷனாக இருந்தாலும் சரி, புதிதாக தொடக்க பள்ளிகள் ஒரு 13 ஸ்கூல்ஸ் நாங்கள் திறந்துருக்கோம். 13 ஸ்கூல்ஸ்க்கு நம்ம இப்போ லொக்கேஷனோடு நாங்கள் திறக்கும்போது அந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல திறக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு சமுதாய கூட்டத்திலையோ ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபம், பொதுவான மண்டபத்தில் இமீடியட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இந்த கல்வியாண்டு ஆரம்பிச்சு பசங்களை சேர்க்குதான பணியை செய்யுங்க. சேர்க்கும்போது எங்கே இடம் இருக்குதோ அங்கே நம்ம புதிதாக பள்ளிக்கூடம் கட்டிருக்க அந்த பணி நம்ம செய்யலாம் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த ஒரு டிலேயும் இருக்க. ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம அது மிக விரைவாக அது டெண்டர் ஃப்ளோட் பண்ண சொல்லி அது கண்டிப்பாக வந்துடும். 12th வெரி ஃபஸ்ட் டைம் அக்கௌண்டன்சி இதில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் அது அக்கௌண்டன்சிக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு கால்குலேட்டர் கொடுத்தா சரியாகும் என்று எல்லா டீச்சர்ஸும் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி விகிதம் அதுக்கான அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நீங்களே கேட்குறீங்க. நீங்களே பார்த்துக்கலாம்.